சுந்தரராஜ சமம் ஸ்தானம் பிரம்மாண்ட நாஸ்தி கிஞ்சனா சுந்தரராஜ சமோ தேவோ நபூதோ நபவிஷ்யது. அருள்மிகு சுயப்பதியான எம்பெருமான் திருமாலுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாசம். பொதுவா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு விழா. அப்படி இருக்கும்போது புரட்டாசி மாதம் அது திருமாலுக்கு உகந்த மாதம். மாதங்களில் எம்பெருமான் மாதவனாக மலர்ந்து புரட்டாசி மாதம் விசேஷம். புரட்டாசி மாதம் விசேஷம் ஏன்னு சொல்றான்னா, கன்னியா ராசியில சூரிய பகவான் பிரவேசம் செய்கிறார். கன்னியா ராசியில சூரியராஜன் பிரவேசம் பண்ணும்போது திருமால் நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு நல்ல மாதமா மலர்ந்திருக்கின்றது. ஆகவே தான் நாடெங்கிலும் புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவை பூஜை பண்றக்கூடிய தன்மை. இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு நாளும் விரதங்கள் இருந்து வீடுகள்லாம் புனிதம் பண்ணி மஞ்சள் குமம் பொட்டெல்லாம் வச்சு தூப தீபங்கள்லாம் காமிச்சு திருமால் வழிபட்டோமானால் தோஷங்கள் அனைத்து நவகிரக தோஷங்களும் விடுபட்டு, சப்த தோஷம், காலசர்ப்ப தோஷம், கலத்தோஷம் விடுபட்டு தீர்க்க ஆயுஷோடு வளரக்கூடிய எல்லா விதமான நலங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான மாதம் புரட்டாசி மாதம். ஆகவே தான் இந்த புரட்டாசி மாதத்தில் திருமாலை வழிபட வேண்டும், விஷ்ணுவை வழங்க வேண்டும் பெரியோர்கள் கூறினார்கள், சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகவே இந்த புரட்டாசி மாதம் நன்னால எல்லா விதமான பலன்களும் கிடைக்கிறது. ஒன்று என்ன விஷயம்னா, புரட்டாசில எல்லா பலன்களும் கிடைக்குது. நவராத்திரி வருது, ஆயுத பூஜை வருது, விஜயதசமி, பலவிதமான விழாக்கள் வரும்போது எல்லாம் அனைத்து 33 கோடி தேவர்களும் அருள் பொழித்து நமக்கு அருள் அளிக்கின்றன. அதுக்கு அத்தனைக்கு நாயகன் மகாவிஷ்ணு. அப்பேடு மகாவிஷ்ணு ஒருவரை வணங்கினாலே போதும் எல்லா விதமான லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகவே தான் புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக விளங்கி எம்பெருமானை வழிபெறுகின்றோம். அப்பேட்ட உன்னதமான மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆடிப்பாடு அகமையிருந்து எம்பெருமானுடைய சரணாந்து மகாவிஷ்ணுடைய கமை சரணாந்து பல்லாண்டு பாடுவோமாக. லோக சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம்.